அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல் மக்தூம், பகுதி 61. பத்ரு போருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த முதல் செய்தியே சுலைம் மற்றும் கத்வான் கிளையினர் மதினாவின் மீது போர் தொடுக்க தங்களது படைகளை திரட்டுனாங்கிறது தான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 200 வீரர்களுடன் அவர்களது பகுதிக்குள் திடீரென புகுந்து குத்தூர் என்கிற இடம் வரைக்கும் போனாங்க. ஆனா அங்கிருந்து சுலைம் கிளையினர் தப்பிச்சிட்டாங்க. 500 ஒட்டகங்களை அவர்கள் அந்த ஊரிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அவற்றை முஸ்லிம்கள் கைப்பற்றினாங்க. அதிலிருந்து 5இல் ஒரு பகுதியை ஒதுக்கிட்டு எஞ்சிய 400 ஒட்டகங்களை ஒவ்வொரு வீரருக்கும் 2 ஒட்டகங்கள் வீதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தாங்க. மேலும் அதுல யசார் என்ற ஒரு அடிமையும் கிடைத்தாரு. அவரை உரிமையிட்டாங்க. அவர்களது ஊரில் 3 நாட்கள் தங்கிய பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா திரும்பினாங்க. பத்ரிலிருந்து திரும்பி 7 நாட்கள் கழித்து ஹிஜ்ரி 2 சவ்வால் மாதத்தில் இந்த போர் ஏற்பட்டுச்சு. ஆனா சிலர் முஹர்ரம் மாதத்தில் நடுவில் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இந்த போருக்கு செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில் சிஃபாவு இப்னு உர்ஃபுதா என்ற தோழரை தனது பிரதிநிதியாக ஆக்குனாங்க. சில பேரு அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம பிரதிநிதியா ஆக்குனதா சொல்றாங்க. பத்ரு போர்ல தோற்றதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மக்காவாசிகள் கோபத்தால கொதிச்சாங்க. தங்களின் வீழ்ச்சிக்கும் இழிவுக்கும் அடிப்படை காரணமா இருக்கும் இந்த முஹம்மதை கொன்று விடுவதுதான் அனைத்திற்கும் சரியான தீர்வுன்னு முடிவு செஞ்சாங்க. இதற்காக மக்கா நகரின் வீரர்களின் 2 பேர் ஒன்று கூடி ஆலோசனை செஞ்சாங்க. உமைர் இப்னு வஹப் அல் ஜுமா மற்றும் சௌஃபான் இப்னு உமையா. இவங்க 2 பேரும் கவ்வாவிற்கு அருகில உட்கார்ந்து, இந்த உமைர் குறைசி சைத்தான்களிலேயே மிகப்பெரிய சைத்தான் இவன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்காவில அதிகம் நோவினை செய்தவர்களில் இவனும் குறிப்பிடத்தக்கவன். இவனுடைய மகன் வஹப் இப்னு உமர முஸ்லிம்கள் பத்ரு போரில் சிறைப்பிடித்தாங்க. பத்ரில் கொலை செய்யப்பட்டவர்களையும் முஸ்லிம்களால தங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளையும் சஃப்வானுக்கு உமைர் நினைவூட்டினான். அதற்கு சஃப்வான் அல்லாஹுவின் மீது ஆணையாக அவர்களுக்கு பின் வாழ்ந்து ஒரு பலனும் இல்லைன்னு சொன்னான். அதற்கு அல்லாஹுவின் மீது ஆணையாக, நீ உண்மையே சொன்ன, நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, அல்லாஹுவின் மீது ஆணையாக என்னால் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கடன் சுமையும் எனக்கு பின் சீரழிந்து விடுவார்கள் என்று நான் பயப்படும் குடும்பமும் எனக்கு இல்லைனா நேரில் சென்று முகமதை நானே கொள்வேன். என்னுடைய மகன் அவர்களிடம் கைதியாய் இருப்பதனால நான் அவர்களிடம் செல்வதற்கு அது ஒரு பெரிய காரணமா இருக்குன்னு சொன்னான். சஃப்வான் இதை கேட்டு, இதை நல்ல சந்தர்ப்பமா கருதி, உனது கடனை நான் நிறைவேற்றேன், உன்னுடைய குடும்பத்தை எனது குடும்பத்துடன் சேர்த்துக்கிறேன், அவர்கள் வாழும் காலமெல்லாம் நான் அவங்களுக்கு உதவி செய்யறேன், என்னிடம் இருக்கும் எதையும் அவர்களுக்கு நான் கொடுக்காம இருக்க மாட்டேன் என நயமா பேசினான். உமரை இந்த தீய செயலுக்கு தூண்டினான். சரி, நம்முடைய பேச்சை மறைத்திடு, யாரிடமும் சொல்லாதேன்னு உமைர் கூற, அப்படியே செய்யறேன்னு சஃப்வானும் சொன்னான். உமைர் தன்னுடைய வாளை கூர்மைப்படுத்தி அதுல நன்கு விஷத்தை ஏத்தினான். அந்த வாளுடன் மதினாவும் புறப்பட்டான். கொலை வெறியுடன் ரொம்ப சீக்கிரமாவே மதினாவுக்கு போனான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிக்கு அருகில் தன்னுடைய ஒட்டகத்தை அங்கு படுக்க வைத்தான். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்குள் முஸ்லிம்களுடன் பத்ரு போரில் அல்லாஹு தங்களுக்கு செய்த உதவியை பற்றிய பேச்சில் ஈடுபட்டிருந்தாங்க. சரியான நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பார்வை உமைர் மீது பட்டுச்சு. இதோ நாய், அல்லாஹுவின் எதிரி, தனது வாளை தொங்க விட்டவனாக வந்துள்ளான், இவன் ஒரு கெட்ட நோக்கத்திற்காகவே வந்திருக்கிறான் என்று சப்தமிட்டவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அல்லாஹுவின் தூதரே, இதோ அல்லாஹுவின் எதிரி உமைர் தன்னுடைய வாளை எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்கான்னு சொன்னாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னிடம் அவரை அழைத்து வாருங்கள்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரிகள் கொஞ்சம் பேருக்கிட்ட, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல போய் உட்கார்ந்துருங்க, இந்த தீயவனின் கெட்ட செயலிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்துக்கொள்ளுங்க, ஏன்னா இவனை நம்ப முடியாது என்று கூறிய பின் உமர் அவருடைய பிடரியை இழுத்து பிடித்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்துட்டு வந்தாங்க. இந்த காட்சியை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே அவரை விட்டுருங்கன்னு சொல்லி உமைரே இங்கு வாரும்னு சொன்னாங்க. அப்போது உமைர், உங்களின் காலை பொழுது பாக்கியமாகட்டும் என்று முகமன் கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமைரே, உமது இந்த முகமனை விட சிறந்த முகமனாகிய சுகனவாசிகளின் சலாம் என்ற முகமனை கொண்டு அல்லாஹ் எங்களை சங்கைப்படுத்தியிருக்கிறான் சொன்னாங்க. அதற்கு பிறகு உமைரே, நீ எதற்கு வந்தீர்னு கேட்டாங்க. அதற்கு, உங்களிடம் இருக்கும் இந்த கைதிக்காக வந்திருக்கிற, அவருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னாரு உமைர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனது கழுத்தில் ஏன் வாள் தொங்குகிறதுன்னு கேட்டாங்க. அவர், இந்த வாள் நாசமாகட்டும், இது எங்களுக்கு எந்த பலனை கொடுத்துச்சுன்னு சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னிடம் உண்மையை சொல்லு, நீர் வந்ததன் நோக்கம் என்னன்னு கேட்டாங்க. அதற்கு அவரு, நான் அந்த நோக்கத்துல தான் வந்தேன்னு சொன்னாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்ல,
நீயும் சஃப்வானும் கஅபாவிற்கு அருகில் அமர்ந்து பத்ரில் கொல்லப்பட்ட குறைசிகளை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. பின்பு நீ உன் மீது கடனும் உன் குடும்பத்தார்களின் பொறுப்பும் இல்லைனா நான் முகமதை கொலை செய்து வருவேன்னு சொன்ன. நீ கொலை செய்யணுங்கிறதுக்காக உன்னுடைய கடனையும் மற்றும் உன்னுடைய குடும்ப பொறுப்பையும் சஃப்வான் ஏற்றுக்கொண்டான். ஆனா இப்போது உனக்கும் உனது அந்த நோக்கத்திற்கும் இடையில் அல்லாஹு தடையாய் இருக்கின்றான்னு சொன்னாங்க. இதை கேட்ட உமைர், நீங்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் தூதர் என்று நான் சாட்சி சொல்றேன். வானத்தின் செய்திகளையும் உங்களுக்கு இறங்கும் இறை அறிவிப்பையும் நீங்கள் எங்களுக்கு கூறிய போது உங்களை நாங்க பொய்யர்னு சொன்னோம். ஆனா உங்களை கொலை செய்யணும்னு முடிவு செஞ்ச போது என்னையும் சௌஃபானையும் தவிர வேறு யாருமே அங்க இல்ல. அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹ் தான் இந்த செய்தியை உங்களுக்கு அறிவித்தான்னு நான் நம்புறேன். எனக்கு இஸ்லாமின் பக்கம் நேர்வழி காட்டிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். அல்லாஹுவே என்னை இங்க அனுப்பினான்னு சொல்லி இஸ்லாமின் ஏகத்துவத்தை மனமாற மொழிந்தாங்க. அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் சகோதரருக்கு மார்க்க சட்டங்களையும் குர்ஆனையும் கற்றுக் கொடுங்க, அவருடைய கைதிகளை விடுதலை செய்யுங்கன்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில பார்க்கலாம். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.